அதுக்கு எந்த ஆச்சாரியர் என்ன எழுதியிருப்பாரோ அதான் சொல்லிட்டு போறேன். ஆடி மாசம் கூப்பிட்டா கிருஷ்ணன் இருக்கும், சித்திர மாசம் கூப்பிட்டா ராமகிருஷ்ணன். அது அப்படிதான் கண்ணன் இல்லையா சொல்லுவா, இது எப்படின்னா ராமன் இல்லையா சொல்லுவா. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து ரசிக்கிறார்கள். இன்றைய பெருமாளா இருக்கட்டும், நாளை வரா இருக்கட்டும், நாளை மறுநாளா இருக்கட்டும், மொத்த பேர் ஒரே பெருமாளுடைய அவதாரமாக இவரை சம்சார கடலிலிருந்து வெளியே கொண்டு வருவது எப்படி என்பதற்காகவே முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் இது நரசிம்ம பெருமாள். சரி, வாமனர் திருவிக்கிரமனை பச்சலாமே பச்சலாம். அவர் சின்ன காலை காட்டி 3 அடி எடுத்து அதே காலை வச்சு படர்ந்து ஏமாந்து நான் ஒரு பொருள் எடுத்து போறேன், இதை காமிச்சு அந்த ஒரு பழம் கொடு, உங்களுக்கு சின்ன குழந்தைய அழைச்சிட்டு போய் பூ விற்கிற இடத்துல போறேன், இந்த குழந்தை கையால எனக்கு ஒரு பழம் கொடுக்கும், குழந்தைய காட்டி காட்டி காமிச்சேன். சரி, இந்த குழந்தை கையால ஒரு பழம் கேட்கறா பொருள்னு சொல்லிட்டு அம்மா உடனே தான் கையெடுத்து முழம் போட ஆரம்பிச்சான். இது என்ன ஆட்டமே சரியில்லையே, நீ குழந்தை கையால கேட்ட நீ அடக்குறியன்னா இருக்கட்டும், அது இன்னொருத்த கையால அடக்கூடாது. வாமன பெருமான் சொல்றார், என் காலால தான் 3 அடி கேட்டேன், என் காலால தான் 3 அடி ஆனேன், நான் வேற யாருக்காக நான் கொஞ்சம் வேகமா வளர்ந்துட்டேன். ஒரு சிலர் தான் 10 வருஷமா பார்த்தா கூட அதே இருப்பா, இன்னும் சிலர் 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தா நீங்க தான் பார்க்காம இருப்பா. எப்படி இருக்கலாம்? வேகமா வளர்றதுன்னு உடம்பு பாக்கலையா, அந்த போல நான் வேகமா வளர்ந்துட்டேன், ஏமாற்று பேர் வழி நம்ப முடியாது. அதனால ஒரு சிறிய காலாலே காட்டினா பெரிய காலாலே வளர்ந்துட்டா சரியா. பரசுராமர் அடியேனே கோபத்தை கடைக்கிறது வெளி பார்த்துருக்கேன், இதுக்கு மேல நான் பரசுராமர் திருவடிகளே சரணம்னு சொல்லி அவரு அனுகிரகம் பண்ணி, அப்ப அவருக்கு இருக்கிற கோபம் எல்லாம் எனக்கு வேற வந்து ஆபத்தை விலைக்கே வாங்க வேண்டாம், விட்டுடுவோம். சரி, ராமாவதாரம்னால் அவருக்கு வானரத்தை தான் பிடிக்கும், நரத்தையே பிடிக்கும். எல்லாம் குறைவுகளா வச்சுட்டார். எனக்கு ஒரு எழுத்து குறைஞ்சு வச்சேன், அதெல்லாம் வானரம், நான் வெறும் நரம். அப்ப என்ன எங்க கூட்டிட்டு போறார்? பெரிய ராஜா, கத்திரி ராஜா, நம்மளால நெருங்கவே முடியாது. சரி, பலராமனை பச்சலாம் என்னால் அவர் நிறைய அகங்காரம் வீசுவார். ஒரு தடவை யமுனை ஆத்த கரைக்கு போயிட்டு நான் காலரம் போனோம், நீ அங்க ஓடிட்டு இருக்க, என்னால இந்த 10 அடி வர முடியாது, நீ இங்க வரணும். யமுனை சொல்லி இப்படி எல்லாம் இயற்கையில வழக்கமே இல்லை, நீர் தான் வரணும்னா ஒரு கோபம் வந்து தன் கலப்பை இப்படி போட்டு இழுத்து, இன்னைக்கு நீங்க பிருந்தாவனை யாத்திரை போச்சே ஒரு இடத்துல யமுனை வேணும்னு இப்படி வளைஞ்சு போயிடும். ஏன் போச்சுன்னா இந்த இடம் தான் பலராம் காட்னு இடம் சொல்லுவோம். சீர்காட் ஒரு பக்கம், பலராம் ராம்காட் ஒரு பக்கம். ராம்காட்டுக்கு போன இடம் பலராம் காட். ஏன்னா அவர் போட்டு இழுத்தாலும் இப்படி எல்லாம் இருந்தா நமக்கு எல்லாம் தெரியாது. அவர் ஏற்கனவே ரொம்ப மதிமயங்கள் இருக்கா, அதனால நாம அவரை பச்சை வேண்டாம். 8ஆவதாரத்தை பச்சைதான் பார்த்தோம். கண்ணன் கீதாச்சாரனை எவ்வளவு பண்ணிருக்காருன்னா ஆண்டாள்கிட்ட போயிச்சாரு, உண்மை கணவன் தான், உண்மை ஆசைக்கு அதன் தான் பச்சைதாமான். ஒரே ஒரு பாட்டு தான் ஆண்டாள் சொன்னது, மாலாய் பிறந்த நம்பி மாலை செய்ய பணாளனை ஏலா பொய் உரைப்பானே இங்கே போல கண்டீரே. கண்ணன் நீங்க பாத்தீங்களா, ஒரு கோபிக்கு இன்னொன்னு இதை கேட்கிறான், அவ பதில் சொல்றா, அந்த பொய் சொல்றபடியே தானே பார்த்தேன் இப்படின்னு அடுத்த இருக்கிறது சொல்றான். ஏலா போய் விட வைப்பான்னா பொருந்தர போய் கூட சொல்ல மாட்டான். நம்ம தான் புதிய சொன்ன ஒரு 10 நாளாக தாங்க மாட்டாமா. அவர் சொல்ற போய் 10வது வினாடி வெளியிடு. இவர் போய் சொல்றாருன்றத தானே சிக்கிக்கிறாமல் தான் சொல்லுவோம். வெண்ணெய் திருடினாலும் திருடி சாப்பிட்டுட்டு மறைக்க மாட்டார், உடம்புலாம் பூசிட்டு நான் தான் திருடினேன், நான் தான் திருடினேன். இப்படி போய் சொல்றவரை நாம பச்சு என்ன பண்ண. சரி, கல்கி தான் கடைசியில் அவர்தான் சுவாமி கல்விக்கே சீர்திருத்த போகிறார். கல்வியை பற்றலாமால் வந்தனி பார்ப்போம். நீங்க இது ஏற்கனவே எல்லாம் நடந்தது, நடந்ததையே பிடிச்சிக்க முடியல, நடக்க போறத எனக்கு பிடிக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி வராத பெருமாள் தான் பிரளய சாகரத்தில் குழி கிடந்த பூமியை இடந்தெடுத்து கொடுக்கபடியால் அடிய சம்சார சாகரத்துல மொழிகிறேன். அது வெறும் தண்ணீர் கடல், இதுதான் பவசாகரம்ங்கிற சம்சார கடல். இந்த கடல்ல இருந்து அவசியம் நம்மை எழுப்பி விடுவார். இதைத்தான் சுவாமி நம்மாழ்வார் ஆச்சரியமா சாதிக்கிறார். திருவிருத்தத்துல கடைசியில சொன்னது, ஈன சொல்லாயுமாக எதிர வையம் பொத்தும் ஏனத்திருவாய் இடந்தவிதான் இருந்த பாஞ்சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை எல்லாவித்தை நான் கண்ட நல்லது, நான் கண்ட நல்லதை உங்களுக்கு சொன்னேன், எடுத்துக்கிறது உங்க பாடுதான். பட்டமெல்லாம் கிடையாது. ஈன சொல்லாயுமா என் வார்த்தை வேணா போகாத வார்த்தை எப்பொழுதும். ஆனா நல்லதை சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சமா இருக்குமான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு நல்லது எதுவும் அதை சொல்லும். ஈன சொல்லாயுமா ஏரி திரை வையம் முத்தும் ஏனத்திருவா இழந்துகிறார். திரையினா அலை, ஏரி திரைனா அலை எறிகிற சமுத்திரத்தாலே சூழப்பட்ட பூமாதேவியை வராக பெருமானா அவதரித்து இழந்த விதான் தன் கோரைப்பற்களாலே தூக்கி நிறுத்தியவர். இது கர்ப்பம்சே வானத்தவர்க்கும், உங்களுக்கு மட்டும் வராக பெருமானத்தின்படி போல சொல்லல, வைகுந்தத்தில் இருக்கிறவனுக்கு அதுதான், சொர்க்கத்தில் இருக்கிறவனுக்கு அதுதான்,
பூலோகத்தில் தவிக்கும் உங்களுக்கும் அதுதான். வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லா எவருக்கும் ஞானப்பிரானை அல்லாதில்லை நான் கண்ட நல்லதுவே. அவர்தான் ஞான குரு, ஞான பிரதாதா, ஞான பிரான் உபகாரகன் அர்த்தம். நம்ம அத்தனை பேருக்குமா உபகாரம் பண்ணவர். அவர் திருவடிகளையே பற்றுங்கோள். இது நான் கண்ட நல்லது, எனக்கு தெரிஞ்ச நல்லதை உங்களுக்கு சொல்றேன். ஆழ்வார் இவ்வளவு ஆராய்ந்து இதுதான் நல்லதுன்னு சொல்லியிருக்கணும்னா ஏதோ ரொம்பவே பெருமைக்கணும். ஏன்னா தேடி தேடி பார்த்தேன் வராகன பற்றுன்னு சொல்லி பிடிச்சுப்பாரா. அந்த பெருமானுடைய மூக்கிலே அந்த பிரம்மாவுடைய மூக்கிலிருந்து வராகம் அவதரித்தால் இவ்வளவு பெரியவர் ஆனார்ன்றது ஆச்சரியமான சரித்திரம். வேதாந்த தேசிகன் ரகசிய சிகாமணின்னு பாடினார்னு சொன்னேன். அதுல என்ன விஷயம் சாதிக்கிறார்? கோபாயேது அனிஷம் ஜகந்தி புகனா போத்ரி கவித்ரி இருக்க பிரம்மாண்ட பிரளயோர்மி கோஷ முதுவி கோணாரவை குருகுரை. ஒரு மாதிரி உருவு மூலியம் பன்றி குறும்புன்னு ஒரு சத்தம் வருது. அந்த குருகுர சப்தத்திலிருந்தான் ருக்கு, யஜுசு, சாமம், அதர்வம் முதலான 4 வேதங்களும் புறப்பட்டாலும் அதைத்தான் கோணார் வைகி குருகுரைங்கிறார். அந்த குரு சப்தத்திலிருந்தான் விஷயத்தோ விஜயத்வா வாய்வஸ்தோ வாய்வஸ்த தேவோ ஒவ்வொன்னா வேத வாக்கியங்கள்லாம் அவர் குருன்னு சொன்னாரே, அந்த உருமுகர் ஒலியிலே தான் வருதுங்கிறார். அந்த ஒலி நம்மை கோபாயே எப்போதும் ரட்சிக்கட்டும். அனிதம் ஜெகந்தி உகனா போத்ரி. இந்த பூமாதியை ரட்சிக்கணுங்கிறதுக்காகவே ஏதுமறியாத பந்தி படையத்திலே பெருமாள் அவதரித்தார். ஆஸ்வாசனாய ஜெகதாம் புருஷே பரஸ்மிந்து ஆபன்ன ரக்ஷண தசாம் அபிநேது காமிய அந்தர்கித இதர குணால் அவலா ஸ்வபாவாது ஔதன்வதே வயசி மஜ்ஜனம் அபிநயிஷி. பூஸ்துதியில சாகிறார். 28 ஸ்தோத்திரம் பண்ணார். ஸ்ரீஸ்துதி இருக்கு, பூஸ்துதி இருக்கு. அதே போல எதிராக சப்ததி பாடினார். ராமானுஜருக்கு என்ன ஞாச விம்சதி, ஞாச தசகம், ஞாச திலகம், சரணாகதி தீபிகை, நிறைய கிரந்தங்கள். அதுல பூஸ்துதியில சாகிறார். ஆஸ்வாசனாய நமக்கெல்லாம் வராக பெருமாள் திருவடிதான் ஒரே வழி தஞ்சம் என்று ஆஸ்வாசப்படுத்தணும், நம்மளை நம்ப வைக்கணும். அதற்காக நான் என்னமோ சக்தியே இழந்தவிட போதே ஒருத்தர் என்னை காப்பாற்ற ஆளிலே நான் ஒரு அவலை என்று சொல்லிக்கொண்டு பிரளய சமுத்திரத்திற்குள்ளே மூழ்கினீர் போலும். பூமாதேவிக்கு நிஜமாவே என்ன குறையாத இல்ல. ஆனால் நான் புறப்பட்டு சிக்கி கொண்டு வராக பெருமாள் அவதரித்து என்னை தூக்கி விட்டார்தான் நம்ம எல்லாருக்கும் இருப்பிடமா இருக்கிற பூமியே இவர் தான் ரட்சித்தார். அப்ப நானும் அவர் திருவடிகளை பற்ற வேணும். அந்த நம்பிக்கை மக்களுக்கு அப்பதான் வரும். அதுக்காகத்தான் உன்னை நீங்களே தாழ்த்தி கொண்டே போடுகிறார். இத்தனை நாள் வராக பெருமானுடைய பெருமையெல்லாம் பார்த்தோம். பூமாதேவி பெருமை பரவா என்ன பட்சணும் அவசியம். எல்லாரும் என்கிட்ட வந்துடுது. நான் சொல்றேன் இவ்வளவு பட்சினால்தான் என்ன பட்சணும். அதனாலதான் என் வலதுகையால் அவர் திருவடியை தூக்கி காட்டுறாங்க. இல்லைன்னா தாயார் தாம திண்டு விஷயம் வரக்கூடாதா? இவர் கை தானா திண்டா கிடைச்சதுனால் இவர் அந்த கையை அந்த திருவடியை காட்டுறார். இவளை பற்றி என்னை பற்றுக்கோள். என்னை நேரை பற்றுவதை விட பூமாதேவி மூலம் பார்க்கணும். 3 தேவிகள், ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. இந்த ஸ்ரீதேவி நாச்சியார் தான் சீதா தேவி. ராமாவதாரத்துல சரணாகதி பண்ணணும்னால் சீதையை முன்னிட்டு கொண்டுதான் பண்ணணும். அதே நீலாதேவி நப்பின்னை. கிருஷ்ணாவதாரத்துல சரணாகதி பண்ணணும்னா நப்பின்னையை பற்றி தான் பண்ணணும். அதனால்தான் திருப்பாவையில் 3 பாசனங்களும் நப்பின்னை பிராட்டி தான். உந்து மதகளைத்தான் ஓடாத கொள்வதையில் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்சசேனத்தின் மேலேறி ஒத்தலர் பூங்குளம் நப்பின்ன பொங்க மேல் வைத்து கிடந்த மலகமார்பார். 33 அமரத்து முன் சென்று கப்பல் தெரிவித்து கையில் வீரளாய் செப்பமுடையாய் திறனுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தீரளாய் செப்பன்ன வெண்முறை செவ்வாய் சிறுமுருங்கு நப்பின்ன நங்காய் திருவேதிகளாய். 18, 19, 23 பாட்டு. 3 பாசனத்தையும் நப்பின்னை நப்பின்னை நப்பின்னைனால் அது நீலாதேவியுடைய அவதாரம். கிருஷ்ணாவதாரம் தான் நப்பின்னை. அதே வராகாவதாரம் தான் பூமி. ஸ்ரீதேவி சீதை ராமன், நப்பின்னை நீலாதேவி கண்ணன், வராக பெருமாள் பூமாதேவி. இதுவும் இந்த அவதாரம். வராக பெருமாள பூமாதேவியை பற்றி தான் செய்ய வேண்டும். அதனாலதான் அந்த இதர குணாது அபலா ஸ்வபாவாது ஔதன்பதே வயசி மஜ்ஜனம் அக்னநைஷி. அதற்காக நீராகவே ஒன்றும் தெரியாத போதே கீழே சென்று விட்டீர் போதும். அதே கிரந்தத்தில் அவரு சுவையா சொல்றார். ஏன் வராக பெருமானத்தான் பற்ற வேணும்? வைகுண்டத்தில் படைக்கூடாதனால்
இந்த சம்சாரங்கிற கரையேறி வந்தவர்களுக்கு வைகுண்டமா. ஆனா அப்படி இல்லை, கரையே கடக்காம பின்னாடி நின்றவர்களுக்கு தான் வராக வந்தார். கரையேறி வந்து விட்டால் சரி, கடலிலே தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உள்ள வந்தவர், ஏறி வந்தவருக்கு அவர், இறங்கி வந்து கடலுக்குள்ள வந்தவர் வராக பெருமாள். நாம ஏறி போனோம்னா வைகுந்தநாதன பஞ்சதான், அவர் இறங்கி கடலுக்குள்ள வரவே மாட்டார். ஆனா வராக பெருமாள் தான் அவர் இறங்கி வந்து நம்ம ஏற்றுக்கொண்டார். சரி, பார்க்கடலை பச்சலாம், கண்டிப்பா பச்சலாம், அது ரொம்ப மேலிடம் செய்யலாம். மத்ஸ்ய எதால ரட்சிக்கும், பெருமாள் எதால ரட்சிக்கிறார்? கண்ணால பார்த்தே குட்டிகளை காப்பாற்றணும். மத்ஸ்யத்துக்கு ஒரு பெருமை சொல்றார், 50 குட்டி போடும். கண்ணால பார்த்து பார்த்து கடாட்சத்தாலே மொத்தத்தையுமே காப்பாற்றி விடுவோம். இதுதான் அதுக்கு இருக்கிற பெருமை. ஆனால் வராக பெருமாள் நினைச்சே காப்பாற்று, பார்க்க கூட வேண்டாம், நினைவாலே. அதுதான் இந்த 2 ஸ்லோகம் சொன்னேனே, நான் நினைவில் வைத்துக் கொண்டு உன்னை கூட்டி போகிறேன். இது ஒரு முக்கியமான விஷயம். நினைவால், நம்முடைய சிந்தனை கட்டாட்சம் கூட வேண்டாம், அவருடைய நினைவால் சங்கல்பத்தாலே காப்பாற்றுகிறார்கள். ஒரு கேள்வி, ஒருத்தர் உயிர் போகணும், போற சமயத்தில் பெருமாளை நினைத்துக் கொண்டு உயிர விட்டால் தான் மோட்சம் கிடைக்கும். பகவத்கீதை சொல்லும், எம்எம் வாபீஸ் பரந்தாவம் ஜெகத்யந்தே கடையபலம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்வாவ பாவிதா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர. என்னை எப்போது நினைத்துக் கொண்டது. பரதரை பத்தி ஆதி ஜடவரதம் கதை சொல்லுவார். ஜடவரத வாக்கியாமும் பாகவதத்துல வரும். அந்த சுவாமி பக்கத்துல ஒரு மான் குட்டி இருக்குது. அந்த மான நினைச்சதே கடைசியில உயிரை விட்டார். அடுத்த பிறகு மானாவே பிறந்தார், பெரிய யோகி. அதனால கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லச்சே, என்ன நினைத்துக் கொண்டு உயிர் விடுகிறாயோ நீ அடுத்ததாக பிறப்பாய். இது ஒரு சரியான சிக்கல். ஏன்னா எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அப்ப நினைச்சதே இருக்கணும்னு அர்த்தம். அது அவரே சொல்றார், தஸ்மாது சர்வேஷு காலேஷுமா மனுஸ்மர. அதனால என்னை எப்போதும் நினைத்துக் கொண்டிருந்தால்தான் பிராணன் பிரிகிற தருவாயில் நினைவரும் வந்தால் அப்ப பெருமாளுடைய சாயுஜம் கிடைச்சிடும், மோட்சம் கிடைச்சிடும். அந்த கடைசி எல்லாம் நினைவு இருக்குமான்னு தெரியுது. நம்முடைய நிலை என்னவா இருக்கும், இது என்ன கட்டாயப்படுறதா நினைவு இருக்குமா? சில பேர்லாம் 6 மாசமா நிலவே இல்லாம இருந்து சட்டுன்னு போயிட்டாங்களே, அப்ப அவளுக்கு என்ன ஆகும்? இதுல பெரிய ஆபத்து. அதுக்காகத்தான் வராக பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா சொன்னாங்க. அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன், அடிப்படையில் திருவரங்கர் தம்மானே, எப்பவோ என் உடம்பு என்ன நிலையில இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே சரீரே சதியோனரா. இப்ப மனம் நிலைப்பட்டிருக்கு, உடம்பு கை காலெல்லாம் சொன்ன பேச்ச கேட்கறது. இப்ப பார்த்து உன்னுடைய திருவடிகளே சரணம்னு சொல்லி வச்சுட்டேனால் கடைசி காலத்தில் காலு வெள்ளம் இருக்குமா? கடை வாய் வெடிச்சோன அட்டிய வாயில் அட்டிய கஞ்சியும் இவன் கைகாலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. இங்கே நுர தள்ளுறது. ஆனாலும் ரெண்டு கரண்டி ஜலத்துக்கு தான் பார்த்தா அப்படியே வெளியில விழாது. குரு சத்தம் தான் கேட்கறது. கண்ணு மலங்க பாக்குறது. அப்படியே பார்த்தா திரிசூலம் தெரியுது, பக்கத்துல பாசகையெல்லாம் தெரியுது. இதுதான் இவனுடைய நிலைமை. இந்த நிலைமையில அது கடைசி நிலைமை. அப்போது நினைவெல்லாம் வரப்போதா, கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்லாம் நினைக்கணுமா? நிலைமையே சரியில்லையா? கவலைப்படாது. நீ நினைச்சாதான் உனக்கு என் சாயுஜம் கிடைக்கும்னு சாஸ்திரம் எழுது. கடைசி நிமிஷத்தில் நினைவு இருந்தால் இதுக்கு அந்திம ஸ்மிருதி இருக்கு. அந்திமனா கடைசி நிமிஷம், ஸ்மிருதி நினைவு. அந்திம ஸ்மிருதி இருந்தால் தான் மோட்சம் போக முடியும். அந்த சட்டத்தெல்லாம் பகவான் மீறவே மாட்டான். ஆனா அந்த சட்டத்தை மீறாம ஒண்ணு தெரியாத நமக்கு வழிபடி கொடுக்குவார். சட்டத்தை மீறணும்னா நாளைக்கு பெரிய ஆகுது. அவரே அந்த சட்டம் போட்டிருக்காரு. அதனால அந்த சட்டம் மாற்ற மாட்டார். கடைசி நிமிஷத்தில் என் சிந்தனை இருக்க வேண்டும். கடைசி நிமிஷம் வரைக்கும் வருமா வருமா பார்த்து பிடிக்க வராது. அப்படி இருந்துச்சு அவன் தான் நினைத்தான், நான் தான் சொத்து, அவன் தான் சுவாமி தான் சொத்தை மறக்காம இருந்தாலும் ஸ்வஸ்தே சரீரே சதியோனரா நாது சாமே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாவஜந்தா. நம் பிரியமானது காட்டபாடான சந்தேகம் அகம் தஞ்சத்துக்கு சொல்றார். நான் இவனை நினைவில் கொண்டு கூட்டி போவேன். அகம் ஸ்மராமி பக்தம் நயாமி பரமாங்கத்தில். பக்கத்தூருக்கு இல்லை, பரமாங்கத்தில் பரமமான கதியான வைகுண்ட ராஜ்யத்தை அடைவிக்கிறேன். இவன் மறந்தாலும் சரி, நான் மறக்கவே மாட்டேன். இந்த விஷயத்தில் சுவாமி ராமானுஜருக்கு பெரிய சந்தேகம். கடைசி நிமிஷத்துல நினைவு இருக்கணுமா வேண்டாமா, நம்ம நினைக்கணுமா அவர் நினைத்து விடுவாரா? இந்த சந்தேகத்தோடு யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. திருக்கட்சி நம்பிகள் கஜேந்திரதாசன் பூவிருத்தவல்லியில் அவதரிச்சோம். அவர் தினப்படி குந்தமல்லியிலிருந்து காஞ்சிபுரம் போவோம். பெருமாளுக்கு திருவார வட்ட கையில் விசிறுவார், முடிப்பார், திரும்பி மறுநாள் காத்தால் அவர் முடி போவார்.
அப்போல இருந்து அந்த புட்பத்துக்கு ரொம்ப மேலெடுத்து வரும். 1000 வருஷம் இப்பதானே மல்லிகைப்பூ இருந்தது, மல்லி திருமணம் இல்லையோ, அது போல 1000 வருஷத்துக்கு முன்னாடி குரு பரம்பரையிலே சொல்லப்பட்டது. ஒவ்வொரு மல்லி வளருமா, அதெல்லாம் காஞ்சிபுரம் பெருமாளுக்கு மற்ற ஊர் கஷேத்திர பெருமாளுக்கெல்லாம் உடனே சமர்ப்பிப்பாளாம். இந்த சுவாமி போல அவர் பேசுவாராம். விசிற சமயம் தேவ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் இவரிடத்துல பேசி நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாளாம். அந்த நாள்ல ராஜாக்கள்லாம் மாறுவேஷம் போட்டு எப்படி நடக்கிறது போவாடுங்க. அந்த போல இவர் தேவாதிராஜன் எல்லாரும் எப்படி நடக்கிறா, பிரஜைகள்லாம் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால ரொம்ப கேட்கலாம், என்ன எல்லாரும் சௌக்கியமா இருக்காடா, நம்ம ஆட்சி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றான். இவர் பார்த்தா ராமானுஜர் இவர் தான் தேவ பெருமாள்கிட்ட பேசுறார். அதனால இவர்கிட்ட நம்ம சந்தேகத்தை சொல்லுவோம், அவர் போய் அவர்கிட்ட சொல்லி சமாதானம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு போய் திருக்கச்சேரிகளை சேவித்து அடிங்க உள்ளத்துல சில சந்தேகங்கள்லாம் இருக்கு, இதுதான் சந்தேகம், அவர்கிட்ட கேட்கணும். சரி, எனக்கு ஒன்றும் பெருசா நீ சொல்றதெல்லாம் புரியவே இல்லை, இது சொன்னீங்கன்னு அவர்கிட்ட சொல்லிடுறேன். அவர் ஏதாவது பதில் சொன்னா உங்ககிட்ட ஒரு சொல்லிடுறேன். ஆமா, நேரம் போனா அன்னைக்கு கைக்கிற முடிஞ்சு போச்சு, விசிறி எல்லாம் விசிறி முடிச்சாச்சு, கடமை ஒன்றும் இல்லையோ, வேற நீங்க போயிடு. சின்ன மலை இருக்குல்ல, தேவபெருமாள் சரி போனா அந்த ஒரு 30 படி 40 படி இருக்கணும். போனா கட்சிக்கு வாய்த்தான் மண்டபம்னு மண்டபம். அங்க இருக்கிற அந்த மேல் சுட்டு பிராகாரம் கூட ஒரு மூலை பள்ளியெல்லாம் பார்க்கறது. இந்த பள்ளியை சேர்த்து இந்த மூலையில போனா கட்சிக்கு வாய்த்தான் மண்டபம்னு சொல்லுவாரு. அந்த மண்டபத்துல பெருமாள் போலாம். கட்சி தான் மூலையே, காட்சி தான் கட்சி. அங்கே திருவாரூர்ட்ட கைகையில முடிச்சுட்டு கிளம்பி போகணும், போகவே இல்லை. தயங்கி நின்றுட்டே இருந்தாலும் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க இருக்கு. என்ன சொல்லுன்னா இந்த அடியேன் வேண்டாம். அந்த சுவாமி நிறையா நடந்துட்டார், அவருக்கு எதுவும் சந்தேகங்கள்லாம் இருக்கான், அது நீர் தான் சமாதானம் சொல்லணும்னா 6 வார்த்தைகள்னு சொல்லுவார் தேவ பெருமாள். காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய 6 வார்த்தைகள். அகமேவ பரந்தத்வம் தரிசனம் வேதையே வச்ச உபாயேஷு பிரபத்தி சியாது. அதுல 4வது தான் நமக்கு முக்கியம், அந்திம ஸ்மிருதி பரிச்சனம். அந்திம ஸ்மிருதினா கடைசி பிராணம் போகும் தருவாயில் நிறைவை விட்டுவிடலாம், இருக்க தேவையில்லை. அங்க வார்த்தை இருக்கிறது அந்திம ஸ்மிருதி பர்ஜனம். பர்ஜனம்னா நினைவு வந்தாலும் உட்டுடனமானு கிடைக்கும். சாமி, நீ பண்ண உபன்யாசம் எல்லாம் கேட்டுட்டேன், ராத்திரி வீட்டுக்கு போய் எல்லாரும் பேசிட்டேன், ஆசை போட்டுருந்தேன். அப்பதான் உனக்கு தோணிட்டு கடைசி நிமிஷத்துல நினைவு தப்பிப்படுத்தினால் நமக்காக பெருமாள் நினைத்துக் கொள்வார்னு சொன்னீர். அதுக்கு தேவ பெருமாள் வார்த்தையில் நீ நினைக்கவில்லை என்றால் நான் நினைக்கிறேன்னு அவர் சொல்ல காணும். அந்திம ஸ்மிருதி விட்டு விடுதுன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை தப்பித்தவரை எனக்கு எங்கேயான நினைவு வந்துடுதுனால் நான் என்ன பண்ணுவேன், மறந்துடணுமா? கேட்பா, தாராளமா நினைவு வந்தா நினைத்துக்கொள். உனக்கு அந்த நிலைமை இல்லைன்னா தான் பண்ணேன்னு ஒரு இருக்காரு தவிர அதுக்கு நினைவெல்லாம் வந்ததுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி பெருமாளை மறக்கிறதுன்னு தெரியல, இது பண்ணவே வேண்டாம், எந்த நிலைமை வந்தாலும் சரிதான். அதனால அந்திம ஸ்மிருதி வந்தேனால் வராத போது, உன்னால் நினைக்க இயலாத போது உனக்கு நான் நினைக்கிறேன் பொறுப்பை ஏற்கிறார் அர்த்தம். நினைவு போகாது. ஏன்னா நினைவு இருந்தா தான் மோட்சம் என்பது சாஸ்திரம் சொல்லிவிட்டது, அது சட்டம். அதனால அதவர் மாத்தல, நினைவு அப்படியே இருக்கட்டும். உன்னால முடியல தானே, என்னைக்கோ ஒரு நாள் சரணம் சொல்லியிருக்கிய, உனக்கு நான் நினைக்கிறேன் அழைத்து போகிறேன். அதனால சட்டம் சொல்லியிருக்கிறது தேவ பெருமாள் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் பண்ணணுமே. ஆனால் அவர் சொல்லிவிட்டா கடைசி நிமிஷத்து நினைவு தேவையில்லைன்னு அவர் சொன்னார். நிஜமா எனக்கு கடைசி நிமிஷம் வரைச்சே தேவ பெருமாள் அழைச்சிட்டு போகிறார், வராக பெருமாள் அழைத்து போவார். ஏன்னா அவர் தான் தனுஷ்லோகத்தில் வராக பெருமாள் சொன்னது, அகம் மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தில், நான் அவனை உயர்ந்த கதிக்கு அழைத்து செல்லுகிறேன் இருக்கிறதுனாலே மரணப்படுக்கையிலிருந்து கூட தான் நினைச்சு ரட்சி சொல்றார். பார்த்து காப்பாற்றுவது மீன், நினைத்தே காப்பாற்றுவது வராகம். ரெண்டுக்கும் எது வேணும்னு பார்க்கணும். இதைத்தான் ஜெயிக்கிறது இல்லைன்னு சொல்றார். அது கடாட்சித்து காப்பாற்றும். இது அப்படி இல்லவே இல்லை, நினைத்தே ரட்சித்து விடுகிறாரே. சரி, ஆமை அந்த பட்டலாமன்னாலும் கடலில் மூழ்காமல் ஒரு மலையை காப்பாற்றி விட்டது ஆமை. 7 மலையோட சேர்ந்து பூமியே கடல்ல மூழ்கச்சே காப்பாற்றியது வராகும். ஒரே ஒரு பர்வத்தம், மந்தர பர்வத்தம், அது ஆழ்ந்து கொள்ளாம கீழே ஆம போச்சு காப்பாற்றிடுது. இந்த மந்தர மலையாட்ட 100 மலை இருக்க உலகத்துல அந்த மொத்தத்தை சேர்த்து பூமாதேவி அமர்ந்து விட்டாள். அப்ப அவனோட சேர்த்தவனை பற்றுவிதா இல்ல ஒரே ஒரு மலையை காப்பாற்றி விட்டவரை பற்றுவிதா? அதனால ஆமை இல்ல, வராமனை தான் பற்றணும். சரி, நரசிம்ம பெருமானை பற்றலாமே, அவசியம் செய்யலாம். ஒரு கட்டப்பட்ட தூண் பிளர்ந்தது, தூணையும் உடைச்சு வந்தவர். ஆனா வராக பெருமாள் உடைஞ்சு போகிறதுக்கு காத்திருந்த பூமியை சேர்த்து விட்டவர்.
அவர் உடைச்சவர் இல்லையே, இது பிளந்தார், அவர் இழந்தார். அவர் ஒரு துளி கூட அசையாம தூக்கினார் சொன்னேன். கடல் அல அசையல, மண் அசையல, ஒன்னே அசையாம தூக்கி விட்டவரை பத்து வீடா, அது பிளந்து கொண்டே வந்தவரை பத்து வீடா. ஆக அவர் இல்லை, வராகனம் தான் பார்க்கணும். சரி, வாமனமூர்த்தி வஞ்சனஞ்சத்தோட தானம் பெற்று வாங்கினவர். இங்க வஞ்சனஞ்சனை இரண்டாக்கனோட நேரம் சண்டை போட்டு வாங்கினவர். மகாபலி சக்கரவர்த்தியிடத்திலே வாமனமூர்த்தி சண்டை போடல, அப்படியே அவரை ஏமாத்தாம போய் நிலம் மாவலி மூவடித்தா மூணே அடித்தால் சரி சரி தீர்த்தத்துல தாரையா தானம் கொடுக்குறான். தன் சொத்தை தானம் வாங்கின அளவுக்கு அவர் தன் சொத்தை அடிச்சு சண்டை போட்டு வீடு கொண்டு வந்தவர் இவர். அப்ப அந்த வச்சன இடத்துல பச்சம் போகிறீர்களா, தைரியமா சண்டையிட்ட இடத்துல பச்சம் போகிறீர்களா, வாமனம் விட்டுருவோம். சரி, பரசுராமனை பண்ணலாம்னால் விரோதிகளை அடிக்கலாம். அதுக்கு பரசு சாட்சியே வச்சிருந்தார். பரசுதான் கோடரி. அதை கொண்டு 21 தலைமுறைகள் கத்திரியர்களை இல்லாதாக்கினார். பூமியிலே இருக்கக்கூடிய கத்திரியர்களை அடித்தவர். பூமியில் இருக்கிற மொத்த பேரோட சேர்ந்து ரட்சித்தவர் வராதவன். பூமியில் இருக்கிறவர்களை அழித்த பரசுராமரை பற்றுகிறார். பூமியில் இருக்கிறவர்களோட சேர்த்து பூமியே ரட்சித்தார். வராகனை பற்றுகிறார்னா வராகனை தான் வெற்றியாகணும். ராமாவதாரத்துல ரொம்ப ஆச்சரியமா சொன்னார். ராமபிரான் அந்த சராசரங்களை வைகுண்ட தேர்ச்சினார். தான் கடைசி நாள் கடமை போகும்போது கூட அயோத்தியாவாசிகள் அத்தனை பேரும் வைகுண்டத்துக்கு கொண்டு விட்டார். யாருமே பாக்கியே இல்லையா. லவகுஷர்கள் அப்புறம் நாட்டை ஆண்டாகணும். ஆள் கிடைக்கல. ஊரா எல்லா நாட்டிலும் போய் தேடி மக்களை கூட்டிட்டு வந்தாலும் எல்லாருமே பக்கத்துல இருக்கிற புல்லு பூண்டு மண்ணு மட்டை ஆடு கோழி எல்லாத்தோடையும் ராமன் வைகுண்டத்துக்கு அழைச்சு போயிட்டார். இது அவர் செய்தது. ஆனால் தாவரங்கள் விலங்கினங்கள் அது அத்தனை வைகுண்டத்துக்கு அவர் கூட்டிட்டு போனார். ஏற்றி விட்டுட்டவர் பெருமாள். ராமர் ஏற்றி விட்டார், கீழர்கள் எல்லாரும் ஏற்றி விட்டார். ஆனா வராகன் அப்படி இல்லை, மொத்த பேரு ஏற்றி தந்தோடு வச்சுக்கணும். அங்க போக இவர் செல்ல மாட்டார். எங்கிட்ட வாழ்தான் சொல்லு. அங்க போக ஏற்றி விட்டவர் ராமர். ஏற்றி தன் தோழே தன் போரை பற்களை வைத்துக் கொண்டு இதோ நான் ஒன்னு ரட்சிக்கிறேனே, என்னை விட்டு போகாதே, அனுச்சவரை பற்றி விடார், வாழை சேர்ந்தவரை பற்றி விடார். அதனாலதான் வராகனை பற்றினோம் தான்.